ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்ச இந்த செவ்வாழை பழம் மரத்துலேருந்து நேற்று வாழைப்பூ பிச்சுட்டு வந்தோம்லங்க. அந்த வாழைப்பூவை பொரியல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அரிஞ்சு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டாச்சு. வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேங்காய், ஜீரகம் போட்டு இதில் ஒரு திருப்பி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக அது கூட போட இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நம்ம தோட்டத்தில் உள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கோம். வாங்க நம்ம வாழைப்பூ பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றியாச்சு. வாங்க வாழைப்பூ பொரியலை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்குவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம். 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம் வாசத்துக்காக, டேஸ்ட்டுக்காக. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுன்னு. வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. பாருங்க, வெங்காயம் கண்ணாடி மாதிரி வெந்தால் போதும். இங்கே பாருங்க, ரொம்ப ப்ரௌனாக வேக வேண்டாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூ போட்டுக்கலாம். இது கூட நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இதை பாருங்க, கழுவி எடுத்துட்டு இந்த வாழைப்பூ கூட போட்டுக்குவோம். வாழைப்பூ இனிப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது. அதனால் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை தோட்டத்துலேருந்து உருவிட்டு வந்திருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம் வாழைப்பூவோட. முருங்கைக்கீரையை போட்டு கிளறியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி வச்சுருவோம். வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறலாம். தேங்காய் ஒரு சுற்றி எடுத்தாச்சு. வாங்க இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கல் உப்பு போடக்கூடாது. இதில் கல் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே உப்பு நின்றுக்கும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சேராது. அதனால தூள் உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை போட்டுருவோம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இவ்வளோத்தையும் பரப்பரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு சுற்றி அதை இப்போ வாழைப்பூ கூட சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கப்பா, வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. மசாலா போட்டோம், மசாலாவோட பச்சை வாசலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு கூடயும் சாப்பிட்லாம், சாம்பார் கூடயும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால் வாழைப்பூ கிடச்சா வாங்கி பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க.
எதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்து அதை வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. ஆன்லைன்லலாம் வாங்கி சாப்பிடாதீங்கப்பா, அதெல்லாம் நல்லதில்லை. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.